இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த திரு பிரியமுடன் மணி அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழகம் குறித்தான பேச்சுகள் அனைத்து கட்சிகளுமே இருக்கு. இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு கருத்து தொலைக்காட்சியில பதிவு பண்ணியிருக்காரு. அதிமுகவை முந்தும் தாவேகா அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த தேர்தல்ல. ஆனா அவர் ஒரு 18% வாக்குகள் அப்படிங்கிற ஒரு இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. தமிழக வெற்றி கழகத்துக்கு 18% தான் இருக்குன்னு சொல்றது. ஒரு பக்கம் அதிமுக முந்துன்னு சொல்லிட்டு 18% சொல்றாரு. தமிழக வெற்றி கழகத்துக்கு எவ்வளவு வாக்குகள் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அவர் சொன்ன கருத்து சரியா தப்பா? பொதுவா அந்த வாக்கு சதவீதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே அவங்கவுங்க விருப்பப்பட்டு ஒரு சர்வேல அவங்கவுங்களுக்கு ஏத்துக்கிட்ட மாதிரி அவங்கவுங்க ஒரு சதவீதம் போட்டுக்கிறது தான் கருத்து கணிப்பா இருக்குன்ற மாதிரி நான் பாக்குறேன். இது என்னோட பர்சனல் கருத்து. ஆனா இதை தாண்டி 18% தான் இருக்கா, 30 இருக்கா, அவ்வளவு இருக்கா, இவ்வளவு இருக்கா அப்படின்னு எல்லாரும் ரொம்ப குழம்பிக்கிறாங்க. ஆனா நம்மகிட்ட ஃபேக்சுவலாவே ஒரு ரெக்கார்ட் இருக்கு. டிவிகேல மொத்தம் 1.28 crores உறுப்பினர்கள் இருக்காங்கன்னு சொல்லி அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் ஏற்கனவே அறிவிச்சிருந்தாரு. சோ நீங்க டோட்டல் ஓட் பெர்சன்டேஜ்ல பாத்தீங்கன்னா கூட அதுவே ஒரு 20%. நான் சொல்றது மொத்த வாக்கு எண்ணிக்கை, தமிழ்நாட்டில் உள்ள வாக்காளர்கள் எண்ணிக்கை அடிப்படையில் பாத்தீங்கன்னா கூட அது 20% உறுப்பினர்கள் மட்டுமே. ஆமா. ஆனா இந்த 1.28 crores ஓட்டா கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னா போலாகிற ஓட் ஒரு 4.25 கோடி அந்த மாதிரி போலாகும் பொதுவா தமிழக தேர்தல்ல. அதை ஒப்பிட்டு பார்க்கல இந்த உறுப்பினர்கள் மட்டும் 30% கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அப்ப குறைந்தபட்சமா 20 இருக்கு. நான் சொல்றது மொத்த வாக்கு எண்ணிக்கையில. ஆனா அவ்வளவும் போலாகாது. இது ஒரு பக்கம். அப்ப ஏன் ஆல்ரெடி டிவிக்கு 30% மேல போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, இப்ப டிவிக்குல பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கோம், எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். வாக்காளர் அடையாள அட்டை எண் தான் உங்களுக்கு உறுப்பினர் அட்டை எண் தாவேக்கால. அப்ப ஒருத்தர் தன்னோட ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதுல போயிட்டு தன்னோட போட்டோவை இணைச்சு தன்னோட வாக்காளர் அட்டைய அப்லோடு பண்ணி எல்லாம் பண்ணி எடுக்கிற ஒருத்தர் கண்டிப்பா வாக்குச்சாவடில போய் வாக்களிச்சிருவாரு. அப்படி நீங்க பாக்கல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம 30 கிராஸ் பண்ணிட்டோம். இன்னும் வாக்காளர் தாவேக்கால உறுப்பினர் அட்டை போடாதவர்கள் இருப்பாங்க, நியூட்ரல் ஓட்டர்ஸ் இருப்பாங்க, இந்த மாதிரி நிறைய இருக்கு. சோ அதனால நம்ம 30% சொல்ல வேண்டிய காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்துரும் வராது அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை. இன்னும் திமுகவுல காங்கிரஸ் கூட்டணி முடிவே செய்யல, 36 சீட்டு ஆட்சி இருப்பாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் போயிட்டு இருக்கும்போது இவரு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. ஏன்னா ஒரு பேட்டி கொடுக்கணுங்கிற ஒரு காரணம் இப்போ ஒரு கருத்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான். அதுல தாவேகாவுக்கு வாக்கு இருக்கு, வீட்டுக்கு ஒரு வாக்குங்கிறதையும் நான் வரவேற்கிறேன், அந்த அளவுக்கு வளர்ந்துகிட்டு தான் இருக்காங்க, வலுவான ஒரு கட்சியா இருக்குன்னு சொல்றாரு. ஆனாலும் இந்த கருத்து சொல்லும் போது கூட்டணிக்கு வருவாங்களா வரமாட்டாங்களா ஒரு கேள்வி வருது இல்ல. முதல்ல அவர் இரண்டாம் பெரிய கட்சியா ஏத்துக்கிட்டாருன்ற ஒரு பாசிட்டிவான விஷயத்தை நம்ம பார்க்கணும். பர்சன்டேஜ் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான். பர்சன்டேஜ் anyone can tell anything. So जो भी कुछ उनको लग रहा है वो बोलेगा. So அந்த மாதிரி போயிட்டு இருக்கு உங்களுக்கு. அது